தென்காசி மாவட்டம் மேட்டுப்பட்டியில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நெருஞ்சி முள் காடுகளாக காட்சியளித்த கோவில் நிலத்தை அதே ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து மனதை மயக்கும் மூலிகை தோட்டமாக மாற்றியுள்ளனர். சமூக மாற்றத்திற்கான ஒரு சிறப்பான முன்மாதிரியாக திகழும் அவர்களின் இந்த அரும்பணி குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக காணலாம். தென்காசி மாவட்டம் கூடலூர் பகுதி சித்தர்கள் மற்றும் கோவில்கள் நிறைந்து ஆன்மீக சிறப்பு மிக்கதாகும். இவ்வமைப்பில் மேட்டுப்பட்டி கிராமமும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 400 குடும்பங்கள் வசிக்கும் இக்கிராமத்தின் காவல் தெய்வமாக எல்லையில் அமைந்திருக்கும் முத்துக்காளியம்மன் கோவில் திகழ்கிறது. 2020ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு மக்கள் முடங்கியிருந்த காலகட்டம் மேட்டுப்பட்டி கிராமத்தையும் விட்டு வைக்கவில்லை. வேலை வாய்ப்பின்மையும் அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்பின்மையும் இளைஞர்களை செயலற்று போக செய்தன. இந்த சூழலில் மேட்டுப்பட்டி இளைஞர்கள் ஒன்று கூடி கொரோனா காலத்தை பயனுள்ளதாக முடிவு செய்தனர். அதன் முதற்படியாக முத்துக்காளியம்மன் கோவிலை சுற்றியிருந்த முட்புதர் காடுகளை சீரமைக்க தொடங்கினர். கோவிலை சுற்றிலும் அரிய வகை மரங்களையும் மூலிகை செடிகளையும் நட்டு பராமரிக்க திட்டமிட்டு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் தனித்தனி பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டன. இளைஞர்கள் தாங்களுக்குள் பணிகளை பகிர்ந்து கொண்டு செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது, சுற்றுப்புறத்தை புதர் மண்டாமல் பராமரிப்பது போன்ற பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டனர். இதன் மூலம் கொரோனா காலத்தை பயனுள்ளதாக்கினர். நந்தவனத்துல நம்ம ஒவ்வொரு மரத்துக்கு கீழே இந்த கத்தாழைகள் வச்சிருக்கோம். இது என்ன காரணம்னா, நம்மாழ்வார் ஐயா சொல்லிக் கொடுத்த ஒரு டெக்னிக்கு. நம்ம வறட்சியான பகுதிகளில் இல்லை நம்ம 3 நாள் இல்லை 5 நாளுக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி விட முடியாத பகுதிகளில் இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்தை சுற்றியும் ஒரு கத்தாழை செடியை வச்சுட்டோம்னா அந்த கத்தாழையிலேருந்து அந்த காற்றுலேருந்து அந்த நீர் சக்தியை எடுத்துக்கிட்டு அந்த மரம் வாடாமல் வறட்சியை நல்லா தாங்கி வளரும்னு சொல்லி நான் ஐயா நம்மாழ்வாரை ஃபாலோ பண்ணி நாங்கள் அந்த ஒவ்வொரு மரத்துக்கு இடையிலையும் இந்த மாதிரி கத்தாழை செடிகளை வச்சுருக்கோம். மாமரத்துக்கு அடியில் நம்ம இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாத்து பக்கத்தில் இந்த மாதிரி, அப்புறம் அந்த அரளி, இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலையும் இந்த மாதிரி நாங்கள் கத்தாழை செடிகளை வச்சு பராமரிச்சு 5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் அவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காலகட்ட நினைவுகளை அசைப்போடும் இளைஞர்கள் தற்போது அதே மரங்களுக்கு கீழே இளைப்பாறுவதையும் செடிகளுடன் உரையாடுவதையும் ரசிப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். கொன்றைப்பூ, அதாவது நம்ம சித்திரை மாதம் இந்த மஞ்சள் கலர் பூ பூக்கும்ல, அந்த மரம் இது. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த தோல் வியாதிகளுக்கு இதோட பூவை நம்ம அரைச்சி போட்டோம்னா அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சரியாகும். இது கொடுக்காப்புளி மரம். நம்ம ஊரில் அவ்வளோ கொடுக்காப்புளி மரம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே எல்லா மரமும் அழிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம மீட்டை எடுக்கணுங்கிறதுக்காக இந்த கொடுக்காப்புளி மரம் வச்சுருக்கோம். அப்புறம் அத்திப்பழம் நம்ம எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு இருக்கோம். சரி, அந்த ஒரு தருணத்தை இல்லாமல் நம்ம ஊர்லேயே உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தி மரம் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நாவல் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மரம் தான். முக்கியமாக நம்ம சாலை ஓரங்களில் இருந்த எல்லா நாவல் மரங்களும் இன்றைக்கி நம்ம ரோடு விரிவாக்குன்ற பேரில் எல்லாம் அழிச்சு எடுத்தோம். அதையும் மீட்டு எடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நாவல் மரம் வச்சுருக்கோம். அடுத்து மந்தாரை இதோட பூ காலையில் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். இதோட இலையில நம்ம அந்த இட்லியெல்லாம் வச்சு அவிச்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடம்ப மரம். நம்ம மதுரைக்கு இன்னொரு பேர் கடம்ப மரம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த மதுரையிலே கடம்ப மரம் இல்லை. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ தேடலுக்கு பின்னு கிடைச்ச மரம் தான் அந்த கடம்ப மரம். அதை மீட்டு எடுக்கின்ற ஒரு முயற்சியில் இந்த கடம்ப மரம் வச்சுருக்கோம். செண்பக மரம் ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த செண்பக மரம். இதோட பூ சிவனுக்கு நிறைய தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷனால இந்த செண்பக மரத்தை நாங்கள் வச்சு பராமரிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த இருக்கிற நந்தவனத்தில் இந்த செண்பக மரம் ரொம்ப ஒரு விசேஷமாக ரொம்ப ஒரு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். மருத மரம் எங்கள் ஊரில் இந்த எங்கள் மண்ணுக்கு ஏற்ற மரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 250+ மரத்தில் இது வரைக்கும் நாங்கள் வளர்த்த மரத்திலே ரொம்ப பெஸ்ட்டாக வளர்கிற மரம் இந்த மருத மரம். இதில் இலை, காய், பூ எல்லாமே நம்ம மனிதர்களுக்கு மருந்தாக பயன்படுது. இது பட்டை. இந்த பட்டை பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாரும் அவங்களோட மருத்துவ பயன்பாட்டுக்கு எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் நானே ஒரு 2 பேர்த்துக்கு இந்த பட்டையை வெட்டி எடுத்து கொடுத்தேன். என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பட்டை மருந்துக்கு வேணும் அப்படின்னாங்க. சரி, கொஞ்சமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் நானே எடுத்தது தான் இந்த பட் மரம் இது சின்ன மரம் தான். இதோட பெரிய மரங்களில் நம்ம மருதம் பட்டை எடுக்கலாம். ஆனால் நம்ம வச்சதில் நம்ம மெயினான நோக்கம் நம்ம வச்ச மரம்
மனிதர்களுக்கோ விலங்குக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து நம்ம வச்ச மரம் வந்து பயன்படணும். அந்ததுனால வந்து பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நானே இதை எடுத்து கொடுத்த மரம் மருத மரம். நொச்சியில் வந்து ஒரு நீல கருநொச்சி, வெள்ளை நொச்சி, நீல நொச்சி உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நொச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம தலைவலி, மண்டை கணம், நீர் கோர்த்து இருக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த நொச்சி வந்து பயன்படும். கிட்டத்தட்ட இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்கள் ஊர் மட்டும் இல்லாமல் எங்கள் சுற்று வட்டாரத்தில் எல்லா ஊர்கள்லேயும் வந்து இந்த நொச்சியை வந்து பறிச்சுட்டு போனாங்க. அப்போல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு இலையுமே இருக்காது, வெறும் கொப்பு மட்டும்தான் இருக்கும். அப்படி அவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருந்துச்சு நொச்சி. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருநொச்சி கோணத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடியது. கருநொச்சி நம்ம நார்மலாக வந்து எங்கேயுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரியவர் வந்து வச்சுருந்தாரு, அவர் எனக்கு தரவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, நான் கண்டிப்பாக எங்கள் ஊர் நாங்கள் கோயிலில் தான் வைக்க போகிறோம், மக்களுக்கு வந்து இது பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான் கருநொச்சி. அதை விட இது வந்து மூலிகை தன்மை வந்து ரொம்ப நிறைந்தது. இளைஞர்களின் இந்த அர்ப்பணிப்பு அவர்களுக்கு மனநிறைவை அளித்தாலும் மேட்டுப்பட்டி கிராமம் மற்ற கிராமங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து தங்களுக்கு கிடைக்கும் நேரத்தையும் நட்புறவையும் பயன்படுத்தி தங்கள் கிராமங்களில் பயனுள்ள மரங்களையும் மூலிகை செடிகளையும் வளர்ப்பதன் மூலம் தமிழகம் முழுவதும் மூலிகை வனங்களாக மாற்ற முடியும் என்பதை மேட்டுப்பட்டி கிராமம் நிரூபித்துள்ளது. இக்கிராமம் தன் பெயரை போலவே குணத்திலும் மேன்மையானவர்கள் என்பதை நிலைநாட்டியுள்ளது. நம்ம இந்த சீமை கருவேல மரங்களை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒதுக்கிட்டு நம்ம வந்து மக்களுக்கு பயன்படுற நாட்டு மரங்களை நட்டு வளர்க்கணும்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தது தான் வந்து 2020 அக்டோபரில் வந்து இந்த சீமை கருவேல மரங்கள்லாம் நம்ம ஃபுல்லாக அகற்றிட்டு நாட்டு மரங்களை வந்து நடவு செய்து கிட்டத்தட்ட ஒரு 250க்கு மேற்பட்ட மரங்கள் நடவு செஞ்சு இந்த 5 வருட காலங்களில் இந்த என்னோட பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க மரம் இந்த 5 வருட வளர்ச்சி. ஒவ்வொரு மரமும் நம்ம வந்து அந்த ஹைபிரிட் மரங்களாக இல்லாமல் சீக்கிரம் வளரணும் அப்படி மரங்களாக இல்லாமல் எல்லாமே மருத மரம், மகிழ மரம், செண்பக மரம், நாவல் மரம், வன்னி மரம், முள்முருங்கை, இந்த மரம் எல்லாமே வந்து மக்களுக்கு மூலிகையாக பயன் தர்ற மரம். கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த நொச்சியில் வந்து அந்த காலத்தில் நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு, தலைவலி குணமாக்குறதுக்கு பயன்பட்டுச்சு. முள்முருங்கை, மருத மரம், இந்த மாதிரி எல்லா மரமும் வந்து மக்களுக்கு இப்போ வரைக்குமே இந்த சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா இப்பயும் இந்த நந்தவனத்துக்குள்ள வந்து மக்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூலிகை தேவைப்படுச்சுன்னா இங்கே வந்து பறித்து எடுத்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி உருவானதான் இந்த நந்தவனம். மிகப்பெரிய பராமரிப்பு, வாரத்துக்கு 2 நாள் தண்ணி பாய்ச்சுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து இந்த மரத்தை வச்சதை விட அதை பராமரிக்கிறதா மிகப்பெரிய சேலஞ்சு. அதாவது ஆடு மாடு அதுகிட்ட இருந்து பாதுகாக்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சு. அதையும் மீறி இந்த 5 வருஷத்துல ஒரு 200-250க்கு மேற்பட்ட மரங்களை வந்து இன்னைக்கு வளர்த்து என்னோட வளர்ச்சிக்கு மேலே வந்து இன்னைக்கு கொண்டு போய் வச்சிருக்கோம். இதுவே முத்து.